வணக்கம். நான் உங்க ஈரோடுக்காரி பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா எங்களோட ஃபார்ம் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக இங்கே ஈரோடு வந்ததுலேருந்தே வந்துட்டு நான் வீடியோ அதிகமாக போடலை. வீடியோ போட சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால தான் வந்து மிளகா காட்டுக்கு தண்ணி கட்ட போனோம். அந்த வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்தேன் நான். இதுதான் தோட்டம், எங்களோட தோட்டம் இது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோளம் விதைச்சிருக்காங்க. இது வந்து இந்த ஊர் வந்து விஜயமங்கலம் பக்கத்தில், ஊத்துக்குளி பக்கத்தில். அதனால் ஊத்துக்குளி வெண்ணெய் ஃபேமஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த சைடு எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் மாடு எருமை இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரு வாய்க்கால் பாசனம், ஆற்று பாசனம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதனால் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எருமை மாடு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் ஊத்துக்குளி வந்து வெண்ணெய்க்கு ஃபேமஸாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தோட்டத்தில் பம்ப் செட்டு. இங்கே பெருசாக வெள்ளாமெல்லாம் அதிகமாக பண்ண மாட்டாங்க. சோளம், கடலக்காய் அந்த மாதிரியெல்லாம் தான் வெள்ளாமை பண்ணுவாங்க. கரும்பு, மஞ்சள் எல்லாம் வந்துட்டு இந்த சைடு வந்து பார்க்க முடியாது. நம்ம அதிகமாக தண்ணி இல்லாத ஏரியா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரியான பயிர்கள்லாம் இங்கே இருக்காது. இது தோட்டத்தில் இருக்கிற பம்ப் செட்டு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா எங்களுதும் வந்துட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக தேவையான மாட்டுக்கு தேவையான சோளம் போட்டிருக்காங்க. அது கூட அத்தை வந்து வீட்டுக்கு தேவையான மிளகாய், வெங்காயம், அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறி செடியெல்லாம் வச்சுக்குவாங்க. ஆக்சுவலாக கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு 10-20 தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா வறட்சி காலத்தில் வந்துட்டு கொஞ்சம் போயிடுச்சு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய தென்னை மரம்லாம் போயிடுச்சு. திருப்பி அதே இடத்துல வந்துட்டு புதுசாக தென்னங்கன்னெல்லாம் வச்சு திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக விவசாயிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் போயிடுச்சுன்னா, இவ்வளோ பெருசாக வளர்த்துன தென்னை மரம் போயிடுச்சுன்னா தன்னோட குழந்தையவே பறி கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேன். அப்பாவே ஃபீல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு தென்னம்பிள்ளை வறண்டதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் இந்த சின்ன சின்னதாக இருக்கிற மரம்லாம் வந்துட்டு பட்டு போன தென்னை மரம் இருந்த இடத்துல அதே குழியில் திருப்பியும் தென்னம்பிள்ளை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே கருவேப்பிலையெல்லாம் இருக்குது, முருங்கை செடி, பப்பாளி மரம் இதெல்லாமே இங்கே இருக்குது. பப்பாளி மரம் வச்சுருக்காங்க, அதில் காயெல்லாம் பிடிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆமணக்கு செடின்னு சொல்லுவாங்க. இதனோட எண்ணெய் தான், இந்த கொட்டையிலேருந்து எடுக்கிற எண்ணெய் தான் வந்துட்டு பேபி ஆயிலாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிராமத்தில் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த காலத்தில் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னாவே வந்துட்டு இதனோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆட்டி எண்ணெய் நிறைய வச்சுக்குவாங்களாமா. அந்த குழந்தை வளர்கிற வரலும் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. இதனோட ஆயில் வந்து பேபியோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இதெல்லாம் தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டாங்க. இனி அடுத்தது மிளகா காட்டுக்கு தான் தண்ணி பாய்ச்சணும். இங்கே வந்தாவே வந்துட்டு லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னையில் ரொம்ப பரபரன்னு இருந்துட்டு இங்கே வந்தால் வாழ்க்கை வந்து ரொம்ப அமைதியாக நிதானமாக போகும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இங்கே வந்தால் இங்கேருந்து கிளம்புறக்கே மனசு வராது. பசங்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. டெய்லி தோட்டத்துக்கு வந்துட்டு அவங்க தண்ணியில் விளையாடிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரெண்டு பாத்தி மிளகா போட்டிருக்காங்க. இதிலிருந்து எங்கள் எல்லாத்துக்கும், என்னோடய நாத்தனாருக்கு, எனக்கு எல்லாமே வந்துட்டு அத்தை வருஷத்துக்கு ஃபுல்லாக தேவையான மிளகா அப்புறம் வெங்காயம்லாம் இருக்கிற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டுருவாங்க. ஊருக்கு வந்துட்டு போகிறப்ப என்னெல்லாம் காய்கறிகள் இங்கே இருக்கோ அதே வந்து நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். வந்துட்டு ஒரு 1 வீக்குக்கு நாங்கள் வெளியில் காய்கறியே வாங்காத அளவுக்கு இங்கேருந்து காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மிளகா வந்துட்டு வேக வச்ச மிளகாயில் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிளகாயிலேருந்து வர பழுத்த மிளகாயெல்லாம் பறித்து அத்தை வந்து வேக வச்சு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ மிளகாய் பறிக்கிற அளவுக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த வேக வச்ச மிளகாய் எப்படி வேக வச்சு அதை காய வச்சு எப்படி பதப்படுத்தணும், ஒரு வருஷம் வரலும் கெடாமல் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் போடுறேன் உங்களுக்கு. இல்லை வெங்காயமும் உள்ள இடையிலையே போட்டிருக்காங்க. மிளகாய் செடிக்கு இடையிலையே வந்துட்டு வெங்காயமும் ஊனி விட்டுருக்குறாங்க அத்தை. தக்காளி, வெண்டைக்காய் செடி இது எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான அளவு வச்சுருக்காங்க. பீக்கங்காய் செடி
இது எல்லாமே இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் இங்கே வந்து 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், பீக்கங்காய் அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்தாங்க. வீட்டில் கூட எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதம் வெண்டைக்காய் மாதம், இந்த மாதம் பீக்கங்காய் மாதம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மிளகாய் செடி. இதெல்லாம் வெண்டைக்காய் செடி வச்சுருக்காங்க. இதில் காயும் இருக்குது, பூ அழகாக இருக்கும். வெண்டைக்காய் செடியோட பூ வந்து நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய எறும்பு. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையானது அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனால மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க, உரமும் போட மாட்டாங்க. உரம்னு பார்த்திங்கன்னா சாணி குப்பை தான் போடுவாங்க. மருந்தோ வேறு கெமிக்கல் அந்த உரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியில் வாங்குறது என்ன தான் எவ்வளோ தான் நம்ம சமைச்சாலும் வந்து அவ்வளோ டேஸ்ட் வராது. இதெல்லாம் நம்ம எதுவுமே போடாமல் சமைச்சா கூட அந்த காயோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் செடியில் அப்படியே காயெல்லாம் கொஞ்சம் அப்படியே பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் ஓரளவுக்கு பாதி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வர்றதுக்கு. கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க. எல்லாமே வீட்டுக்கு தேவையான அளவு தான் வச்சுருப்பாங்க. பீக்கங்காய் செடி. இது சின்ன பீக்கங்காய், இப்போ தான் குட்டியாக இருக்குது. இங்கே ஒரு 2 காய் இருக்குது. இது இன்னும் 2-3 நாளில் பெருசாகிடும் இந்த காய். இப்போ காய் இருக்கிறதெல்லாம் பார்த்தா இன்னும் 1 மாதத்துக்கு வந்து பீக்கங்காய் மாதமாக தான் இருக்க போகுது. இது பாருங்கள், ஆமணக்கு சின்ன செடி அதுவாக முளைச்சி வந்திருக்குது. குட்டி செடியிலே வந்துட்டு எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு இதனோட விதையை உடச்சிட்டு பார்த்தோம்னா உள்ளே வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும். அது ஒரு 4-5 பருப்பு போட்டு இட்லி ஆட்டுறப்போ ஆட்டுவாங்க. மாவாட்டுறப்போ, இட்லிக்கு மாவாட்டுறப்போ அது வந்து ரொம்ப அழகாக பஞ்சு மாதிரி வரும் இட்லி இது போடுறப்போ. இப்போல்லாம் யாருமே செய்கிறதில்ல. சின்ன வயசில் நான் எங்கள் ஆத்தாலாம் செய்வாங்க. நான்லாம் இதை உடச்சி கொடுப்பேன். நான் உள்ளே இருக்கிற பருப்பு எடுத்து கொடுப்பேன். இதுதான் அந்த ஆமணக்கு விதை. எங்கேயோ இருந்து என் பொண்ணு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராமத்து வாழ்க்கையோட ஒரு பாட்டையும் எங்கள் தோட்டத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். வணக்கம். நான் உங்கள் ஈரோடுக்காரி.